ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2 முதல். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்போது அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். கரையில் இருந்து அதை சற்று தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் சற்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த புதிய ஆண்டுல மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான செய்தி எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. உங்களுக்கென நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் அன்றோ, அவை பலமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. Praise the Lord. 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 வெள்ளக்கோயில்ல 2012வது வருஷம் பங்கு தந்தையாக நான் பொறுப்பெடுத்தேன். அந்த சூழ்நிலையில இந்த திரேஸ் கனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாலிப பிள்ளை அந்த இல்லத்தினுடைய கடைக்குட்டி ரொம்ப செல்லமா பாசமா வளர்ந்தது. நல்ல படிக்கக்கூடிய பிள்ளை, நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய பிள்ளை. ஆனால் அந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் மதிப்பெண்கள் ரொம்ப குறைவா எடுத்திருந்துச்சு. ஏன்னு தெரியல. அதுக்கு முன்னால வர அந்த பிள்ளைய வச்சு அந்த வீட்டில் ஒரு கனவு என்னன்னா, அந்த பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதற்கு தகுந்தாற்போல் நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை கடைசி தேர்வில் ஏன் மதிப்பெண்கள் குறைந்தது தெரியல. கொஞ்ச நாட்கள்ல மீண்டுமாக அந்த மகளுடைய தாய் மரித்து போனார்கள். அந்த சூழ்நிலையிலே வடநாட்டில் அருள் சகோதரியாய் பணிபுரிந்து கொண்டிருந்த அவருடைய உறவு சகோதரி, கொஞ்ச நாள் நீ இங்க வந்து தங்கு, இங்க எங்களோட உதவியாரு, நீ படி, அப்படியே கல்லூரி படிப்பை நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஒரு 2 ஆண்டுகள் அங்கு தங்கி இருந்தது. இங்க இருக்கிறப்ப ரொம்ப டெக்கரேட்டிவ், எப்ப பாரு ரொம்ப மேக்கப் போட்டுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் அப்படின்னு ரொம்ப ஆடம்பரமா இருக்கும். அந்த வடநாட்டுக்கு போய்விட்டு வந்த பிற்பாடு தந்தையினிடத்தில் சொல்லியது, நான் ஒரு சிஸ்டரா போகணும்னு ஆசைப்படுறேன். தூக்கி வாரி போட்டுச்சு. குடும்பத்தாருக்கு குழப்பம் உண்டானது. எல்லாம் இதாக பேசிட்டு இருந்தாங்க. போய் பேசிய போது சொன்ன, கவலைப்படாதீங்க, புள்ள நல்லதா தேர்ந்தெடுத்துக்கு, உங்களுக்கு 2 புள்ள, ஒரு பையன், ஒரு புள்ள நல்ல கல்யாணம் இருக்கு, மகனும் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த பிள்ளைய ஆண்டவருக்கு கொடுத்தாதான் என்ன அப்படின்னு பேசிய போது, சரி ஃபாதர் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. 3வது ஆண்டு நிறைவடைகிற போது அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறதுக்காக குடும்பத்தாரோடு அசாம் போயிருந்தேன்.
அங்கு போன போது அவர் செய்த பணிகளை பார்க்கிற போது ஆச்சரியமாயிருந்தது, அதிர்ச்சியாயிருந்தது. இங்க நம்மெல்லாம் இவ்வளவு சொகுசா இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 4 to 5 மணி நேரம் மட்டும்தான் கரண்ட் இருக்கும் அவங்க இருக்கிற பகுதியில். வெயில் அப்படி குத்தும். இவ்வளவு அலங்காரத்தோடு இவ்வளவு ஆடம்பரத்தோடு இருந்த இந்த பெண் பிள்ளை இங்க எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தபோது ஆச்சரியமா இருந்தது. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் தன்னை மிக எளிதாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு அருமையான கருவியாய் அந்த பிள்ளை பணிபுரிந்து கொண்டிருந்தது. வீடு சிந்திக்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி போலாம் அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன் ஆசையில. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் நடந்து கூட்டிட்டு போனாங்க. ஒரு வீடு மலை மேலே ஏறி வீடை முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நம்மளால் முடியலை. ரொம்ப அசால்ட்டாக போகிறாங்க. அந்த குழந்தைகளோட விளையாடுறாங்க, பேசுகிறாங்க. அந்த குழந்தைகளோட மொழியில் பேசி அவர்களுக்கு ஆண்டவரை மிக அழகாய் சொல்லி கொடுத்தார்கள். ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி உன்னால் இப்படி மாற்றிக்கொள்ள முடிந்தது? ஏன்னா நீ சின்னதுலேருந்து வீட்டில் வளர்ந்ததை நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ செல்லமாக இருந்திருக்கிற. ஒன்று கிடைக்கலன்னா எவ்வளோ பிடிவாதம் பிடிப்ப, எவ்வளவு நீ வீட்டில் டென்ஷன் ஆக்குவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே எதுவுமே கிடைக்கல, ஆனால் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாயே அப்படின்னு கேட்டப்ப அந்த பிள்ளை அழகா சொன்னது, என் திட்டத்தின்படி நான் நடந்து கொண்டிருந்த போது பிடிவாதமாய் இருந்தேன். ஆண்டவரின் திட்டத்தை உணர்ந்து கொண்டபோது என் வாழ்க்கை அழகாய் மாறியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவங்க அப்பா கூட சொன்னார், தமிழ்நாட்டு சைடில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டால் நாங்களும் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குமா? இல்லைப்பா, இந்த இடத்துல தான் நான் ரொம்ப திருப்தியாக பணி செய்கிறேன். இந்த பழங்குடி மக்கள், இந்த ஆதிவாசியின மக்கள், இவங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கறதுலையும் இயேசுவை கொடுக்கறதுலையும் இருக்கிற சந்தோஷம் நிச்சயமாக நான் அங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தேன்னா இருக்குமான்னு தெரியல. நான் கடைசி வரை இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் என் பணிகளை செய்வேன் என்று சொல்லி சொன்னபோது ஆச்சரியமாக இருந்தது. அப்ப குழப்பமா இருந்துச்சு. ஏன் கடவுள் தோல்வியை கொடுத்தார்? ஏன் கடவுள் அந்த தாயை எடுத்தார்? அந்த சூழ்நிலையில புரியல. ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய இப்ப திரும்பி பார்க்கிறப்ப கடவுள் தன்னுடைய திட்டத்துக்கு தகுந்தபடி ஒவ்வொன்றையும் தயாரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது ரொம்ப அழகா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மேன் பிளான்ஸ், God laughs. அதாவது மனிதன் திட்டமிட்டான் என்று சொன்னால் கடவுள் சிரிக்கிறார். முட்டாள், என்ன பிரிஞ்சு என்ன விட்டுட்டு உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ வெறும் திட்டங்களை மட்டும்தான் தீட்ட முடியும். அதற்கு பதில் கொடுக்கிறவர், அதற்கு வழி நடத்தக்கூடியவர் யாரு? நான் தான். நீதிமொழிகள் புத்தகம் 19வது அதிகாரம் ரொம்ப அழகா 6வது இறை வார்த்தையில சொல்லுது. அழகா சொல்லக்கூடிய வார்த்தை, மனிதர் தம் வழியை வகுத்தமைத்திருக்கிறார், ஆனால் அதில் அவரை வழி நடத்துகிறவர் ஆண்டவர். ஆண்டவர் ரொம்ப அழகா வரக்கூடிய ஒரு செய்தி. God got me here for something. கடவுள் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது ஏதோ ஒரு இலக்கிற்காக, ஒரு நோக்கத்திற்காக தான் அழைச்சு வந்திருக்கிறார். சும்மா என்ன கொண்டு வரல அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். 2021 அடி எடுத்து வச்சிருக்கிறோம். 2020 கடைந்த நாட்கள், கடைசி நாட்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருந்தது, பயத்துக்குரியதா இருந்தது, அச்சுறுத்துவதற்குரியதா இருந்தது. இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற குழப்பம் கூட பல சமயங்களில் நம்மை வாழ்த்தியது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அருமையான செய்தி, உங்களுக்கு என வைத்திருக்கும் திட்டம் நன்மை தரக்கூடியது. அந்த மகளை போல பல சமயங்களில் நம்மளும் கடவுளோட திட்டம் எனக்கு என் வாழ்க்கைக்கு என்னன்னு உணர்ந்துக்கலன்னா, புரிஞ்சுக்கலன்னா பிரச்சனை. அதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மோசேயினுடைய வாழ்க்கையை வச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாமே. மோசேயினுடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். முதல் பகுதி அந்த குழந்தை பருவம் முதலாக 40 வயது வரை. 2வது பகுதி 40 வயது முதலாக 80 வயது வரை அவர் சந்தித்த அனுபவங்கள். 80லிருந்து 120 வயது வரை அவர் சந்தித்த அனுபவங்கள். இந்த முதல் 2 பகுதி குழந்தையிலிருந்து 40 வயது வரை அவரு அந்த பேரோ
இளவரசியால கண்டுபிடிக்கப்படுகிறார். அரண்மனையில் வளர்றார். நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல செல்வ செழிப்பு. திருப்பாடல் 7:22 அழகா சொல்லுது, மோசே எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து வல்லவராக விளங்கினார். முதல் பகுதியில் அவர் எடுத்த எல்லா முயற்சியும் வெற்றி. அவர் நினைச்சுக்கிட்டாரு, கடவுள் இந்த வாலிப பருவத்துல என்னை கூப்பிட போறாரு, என்னை பயன்படுத்த போறாரு, கடவுளுக்கு பிரயோஜனம் உள்ள கருவியா நான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சாரு. கடவுள் அவரை பயன்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட அந்த 40 வயது நெருங்குகிற போது தன் இனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதை காண்கிறார். தன் இனம் தண்டிக்கப்படுகிறதை பார்க்கிறார். அப்படி பார்க்கிற போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதரை அடித்து கொலை செய்கிறார். அடுத்த நாள் போய் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப தடுக்கு தீர்ப்பு சொல்ல போறப்ப சொல்றாங்க, நேத்து அவனை கொன்ன போல என்னையும் கொன்றலான்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்டதும் 40 வயதுல முதல் பகுதி முடியுது. கடவுள் மேல கோபத்தோட, என் வாலிப பருவத்துல என்னால செய்ய முடிகிற சூழ்நிலையில எனக்கு ஆற்றல் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு சக்தி இருக்கு, இப்ப பயன்படுத்தாம எப்ப ஆண்டவரை என்ன பயன்படுத்த போறீங்கன்னு கோபிச்சுக்கிட்டு அந்த அரண்மனையிலிருந்து மிதியான் தேசத்திற்கு ஓடி போகிறார். முதல் பகுதி தன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முனைப்பு, தோல்வி. மாமனார் வீட்டுக்கு போறாரு. ஜெத்ரோத்தோட மகளை திருமணம் புரிந்து கொள்கிறார். அடுத்த 40 ஆண்டுகள் 2 பிள்ளைகளை பெறாரு. ஆடு மேய்ப்பவராக மாறுகிறார். அந்த வாழ்க்கையில் அவருக்குள்ளதாக குழப்பம். கடவுள் என்ன விசேஷமா அழைச்சிருக்காருன்னு நான் நினைச்சனே, கடவுள் எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னு நினைச்சனே, அது நல்லது தரும் நினைச்சனே. ஆனா 40 வயசு ஆற்றல் இருக்கிற போது என்ன அழைக்கலையே. இப்ப 40லிருந்து 80 கிட்டத்தட்ட குடுகுடு கிழவன். இனி என்னால் என்ன செய்ய முடியும்? இனி நான் என்ன பண்ண முடியும்? இனி கடவுள் என்னை எப்படி பயன்படுத்த முடியும்? குழப்பத்தோடு இருக்கிற சூழ்நிலையில கடவுள் அழைக்கிறார். மோசே, நீ எனக்கு வேண்டும். அதுதான். அப்ப மோசேக்கு கோபம். நான் நல்லா செய்யறதுக்கு சக்தி இருந்தப்ப, என்னால முடியுங்கிறப்ப, எனக்கு ஆற்றல் இருந்தப்பெல்லாம் விட்டுட்டீங்க. இப்ப என்னால முடியாது, தளர்ந்து போய் இருக்கிறேன், 80 வயசு, இப்ப நான் என்ன செய்ய முடியும்? இல்ல. சபையுரியாளர் 3:11 அழகா சொல்லுது, கடவுள் ஒவ்வொன்றையும் ஏற்ற காலத்தில் செய்கிறார். அந்த அழைப்பு ஏற்ற காலம் அவருக்கு. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, மனித திட்டங்களை விட்டு இறைவனுடைய திட்டத்திற்கு முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ முயற்சி எடுப்பது. அதுதான் இந்த 3வது பகுதி. 80லிருந்து 120 வயது வரை ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்வோன்ட்ட போய் பேசுறதுக்குரிய ஆற்றலை கொடுத்தார். வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் போய் எனக்கு திக்குவாயி, எனக்கு பேச வராது அப்படின்னு சொல்றது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் சின்ன பையன். இல்லை, 80 வயதுல அதுக்கப்புறம் போய் என்ன பேசினா என்ன புரியும்? வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி பேசுறது பாதி புரியாது. ஏன்? பல்லு இருக்காது, பல்லு போனா சொல்லு போச்சு. அப்படிங்கிறப்ப பேசுறது புரியாது. நான் எப்படி போய் பேசுறது? இல்ல, நீ இரு, உன் கூட ஒருத்தரை நான் அனுப்புவேன், நீ என்னால் விசேஷத்தமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். மோசேக்கு அப்பதான் புரியுது, கடவுளுக்கு நம்ம எப்போ வேணுமோ, நம்ம எப்படி இருந்தாலும் அவரால் பயன்படுத்த முடியும், நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற போது. உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை 40 ஆண்டுகளாய் வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த பொறுமை, அந்த தலைவனுக்குரிய பண்பை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருந்தார். இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது, அந்த பிள்ளை கூட நினைச்சிட்டு இருந்தது அதுதான், ஏன் என்னோட தேர்வுல மார்க் இவ்வளோ கம்மியா போச்சு? ஒருவேளை நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தா நான் டாக்டரா இருந்திருப்பனே, இந்த சமூகத்துக்கு பணிபுரிஞ்சிருப்பனே. எதிர்காலத்தை குறித்து நமக்கு தெரியாது. கடவுள் முக்காலத்தையும் உணர்ந்திருக்கிறவர், அறிந்திருக்கிற கடவுள் அருமையாய் திட்டங்களை தீட்டுவார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே,
இறை திருவுளத்தை, இறை திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. மோசே திறமையா இருந்தப்ப இல்ல, ஆற்றலோடு இருந்தப்ப இல்ல, சக்தியோடு இருந்தப்ப இல்ல, வல்லமையோடு இருந்தப்ப அவரை பயன்படுத்தல. கடவுளுக்கு எப்ப தேவையோ அப்போது பயன்படுத்தினார். காலம் தாழ்ந்தும் பயன்படுத்துகிற போது நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய், ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிற போது கடவுள் நம்மை கொண்டும் வியத்தகு காரியங்களை காண பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள கடைசி கிட்டத்தட்ட இந்த மோசேயினுடைய 2 முதல் பகுதி வாழ்க்கை, அந்த குழந்தையிலிருந்து இதுவரை நம்மளையும் பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்கிற போது இவர் பேதுருக்கு கூட குழப்பமாக இருந்திருக்கும். இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்கிறவா, ஏன் இன்னைக்கு ஒரு மீன் கூட மாட்டலை, ஏன் இன்னைக்கு ஒன்றுமே நடக்கலை, எதுக்காக இந்த தோல்வி, எதுக்காக இந்த அவமானம், எப்படி நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு குழப்பம் இருந்திருக்கலாம். மனித முயற்சி எல்லாம் எடுத்தாச்சு, வெற்றி இல்லை. கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திருவுளம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இரவு முழுவதும் நாங்கள் முயற்சி எடுத்துட்டோம், ஒன்றுமே கிடைக்கல. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னதுனால கீழ்ப்படிஞ்சு இதை நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறாரு. அங்கு அற்புதம் நிகழ்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தோல்விகள் அற்புதங்களாய் மாற இறை திட்டத்தை உணர்ந்து கொண்டு கீழ்ப்படிவது மிக 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 அவசியம். அதனால தான் எரேமியா 29:11 இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஆண்டுக்குரிய வார்த்தை, கடவுள் எனக்கு என்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அது நன்மையை மட்டுமே தரும், தீமையை ஒரு காலும் கொண்டு வராது. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, God never ends anything on negative, He always ends in positive note. நமக்கு அது நெகட்டிவாக இருக்கும், இன்னும் முடியலை, ஆனால் முடிவு பாசிட்டிவாக நிச்சயமாக மாறும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த மகள் இன்றைக்கு ஆண்டவருடைய அருமையான கருவியாக வட இந்தியாவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய குடும்பங்களுக்கு கூட தோல்விகள் சந்திக்கிற போது, குழப்பங்கள் சந்திக்கிற போது, ஆண்டவரே என் திட்டத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், இனி உங்கள் திட்டம் என்னன்னு உணர்ந்துக்கிட்டு அதன்படி செயல்பட பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை கொண்டு வியத்தகு காரியங்களை இந்த 2021 செயல்பட திட்டமிட்டு இருக்கிறார். உணர்வோம், ஒப்பு கொடுப்போம். இறை ஆசீரை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம்.